ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே வந்து டி நகர் கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் முதல் நாளே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதோடய வீடியோ நான் நேற்று கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. சுடிதார்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் நினச்ச மாரி இன்றைக்கி வந்து டி நகர் போக முடியல. என்னன்னு தெரில, நானும் டி நகர் வந்து இன்றைக்கி போகலாம், அந்த வாரம் அடுத்த வாரம்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஓட்டிட்டேன். இன்றைக்கி போகலான்னு வந்து ஆசை எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து போகலை. காரணம் வந்து இந்த அண்ணா தான். நம்ம ஒன்று நினச்சி பிளான் பண்ணால் ஆனால் அந்தமாரி வந்து நடக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி டி நகர் போகாததுக்கு காரணம் இந்த அண்ணா தான். அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி தான் இருக்கிறாங்க. அண்ணாவை நானும் வந்து ஒரு 3 வாரமாக கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். தென்னை மரம் வந்து அவங்க தான் முன்னாடி மேலே ஏறி மிதிச்சு விட்டாங்க. அதில் வந்து ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா பாலை விட்டு காய் ஒரு 3 காய் வச்சுருக்கு. மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனியில் வந்து ஒரு மாதிரி அந்த பூவெலாம் கறிக்கு கொட்டி போச்சு. ஒரு 3 காய் தான் வந்து இருக்குது. இப்போ திருப்பி வந்து பாலை விட ஆரம்பிச்சிருக்குது. அதனால் வந்து மட்டையெல்லாம் கழிக்க வேண்டியது இருந்தது. அது இல்லாமல் இந்த கொய்யா மரத்தையும் வந்து சாதாரணப்போ வெட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லா இலையுமே ரொம்ப கருத்து போய் ஒரு மாதிரியா கருப்பாக கறிக்கு போன மாதிரியே இருந்தது. பார்க்கவே வந்து அசிங்கமாக இருந்தது. இலையும் கொட்டிக்கிட்டே இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரமாக ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து கரண்ட் லைன் வரப்போகுது. ஒயர்லலாம் நிறைய படுது. அப்படிங்கிறதுனால சரி இது ஃபுல்லாகவே வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதனாப்பா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் அண்ணாவும் நானும் கூட்டிகிட்டு இருக்கேன். இதோ வரமா அதோ வரமான்னு சொல்லிட்டு அண்ணனும் வந்து ஒரு 3 வாரத்தை ஓட்டிட்டாங்க. கரெக்டாக காலையில் நான் கிளம்பிட்டுருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவும் வந்துட்டாங்க, க்ளீன் பண்ணுறேன் வரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த டைமை விட்டு அப்புறம் அண்ணா வந்து பிடிக்க முடியாது. ஏன்னா கீழ் வீட்டில் வர இப்போ இன்னும் 1 வீக்கில் கல்யாணம் வேறு வருது. பார்க்கவும் அசிங்கமாக இருக்குது இல்லைங்களா. சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா பார்க்க நல்லா இருக்குமே அப்படிங்கிறனால தான் சரி அண்ணா வந்ததுமே நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அண்ணாவும் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் டிஃபன் மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன். சாதனாப்பா வந்து இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. லஞ்ச் இன்றைக்கி அவங்களுக்கு அங்கே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வெளியில் தானே கிளம்புறோம், அங்கே போய் எதாவது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் லஞ்சு கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணலை. ஆனால் இந்த மரம்லாம் வந்து கழிச்சு விட்டதுக்கப்புறமா இங்கே எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே போய் சமையல் வேலையை வந்து பார்க்கணும். எப்படி இதுக்கு முடிக்கிறதுக்கு லேட் ஆகும்னு எனக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி டி நகர் போகிற பிளானை இன்றைக்கி கேன்சல் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து இந்த வீக் டேஸில் ஒரு நாள் போவோம். அப்படி இல்லைன்னா சண்டே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் அந்த நாள் நெருக்கத்தில் தான் வந்து தெரியும். தென்னைமரம் கொஞ்சம் நெருக்கமாக வர வச்சுட்டோம். அந்த மட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து கீழே ஃபுல்லாகவே வந்து வெயிலே வரமாட்டேங்குது. எந்த செடி வச்சா கூட வந்து வளரவும் மாட்டேங்குது. எப்போதுமே நிழலாக தான் வந்து இருக்கும். அது இல்லாமல் அந்த கொய்யா மரமும் அந்த இடமும் ஃபுல்லாக நிழலாக தான் வந்து இருக்குது. கொய்யா மரம் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபுல்லாக அடியோடலாம் வந்து பிடிங்கிடலாம், எடுத்து போட்டுடல. கீழே ஒரு அடி விட்டுட்டு வெட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெட்டினா நல்லா துளுத்து வருமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் திருப்பி துளுத்து புதுசாக வரட்டுமே அப்படிங்கிறனால தான் மேலே வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து வெட்ட சொல்லியாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப தழையும் கொட்டுது, ரொம்ப கருகி போன மாதிரி ஆகிடுச்சு வந்து மரம். அதனால தான் வெட்ட சொல்லிட்டோமே தவிர அடியோடலாம் ஃபுல்லாக வெட்டி எடுக்கலை. நம்ம அந்த கொய்யா மரம் வந்து பார்த்திங்கன்னா தானாக வந்தது தான். காக்கா போட்ட எச்சத்தில் வளர்ந்த மரம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கொய்யாம்பாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது லெமன் சைஸ் அளவோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் காய். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணா அண்ணா வில்வத்தை வெட்டாதீங்க, அவர் வைக்க மாட்டார் என்ன. சரி இந்த வில்வ மரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறது மட்டும் அப்படியே ஓட்டுங்க. சரி சரி அந்த சைடு மட்டும் கழிச்சுக்கோங்க. ஆமாம் பார்த்து அது குத்துச்சுன்னா அவ்வளோதான். வண்டி நவுத்தணுமாண்ணா? எவ்வளோ பெரிய முள் பாருங்களேன். இது பாலை வைக்குமாண்ணா? நம்ம வீட்டையும் வீட்டை சுற்றி இருக்கிற இடத்தையும் வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆள் வச்சாதான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம், நம்மளால் முடியலனாலுமே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தெருவு பெருக்கிறதுக்கும் வந்து இவ்வளோ பெரிய வாசல் நம்மளால் பெருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாப்பா வச்சுருக்கிறோம், பெருக்கி சுத்தமாக வைப்பேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க ஆனால் அதுமாரி நினைக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்க வீட்டு வாசல் தானே அப்படின்னு கூட வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பின்ன இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வருது பார்த்திங்களா, ஆப்போசிட்டில் வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டுருப்பாங்க. அது ஃபுல்லாக ஓடி போய் திருப்பி அது இந்த
சைடாக வந்து தண்ணி நம்ம வாசல் ஃபுல்லாக தண்ணியாக வந்து நிற்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் வாட்டர் தண்ணி வரும். அதில் துணியை துவச்சி அந்த அலசுகிற தண்ணியெல்லாம் நம்ம வீட்டு வாசல் பாடு தான் வந்து ஊற்றி விடுவாங்க. பார்க்கவே நம்ம தெருவு வந்து அசிங்கமாக இருக்குங்க. டென்ஷனாக ஆகும் எனக்கு. ஒன்றும் பேசவும் முடியாது. பேசினா வீண் வம்பு வருங்கிறனால நான் எதுவும் கேட்டுக்கவும் மாட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. நாம் இருக்கிற மாரி எல்லோரும் இருக்கணும்னு வந்து நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது இல்லைங்களா? அதனால் நாங்கள் சாதனாப்பாவும் சரி நானும் சரி எதுவும் பெருசாக எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. கேட்டு திறந்துருந்தாலே நம்ம தெருவில் இருக்கிற மாடு வந்து கரெக்டாக வாசலுக்கு முன்னாடி வந்து நின்றுடுங்க. ஏன்னா கீழ் வீட்டில் இருக்கிறவங்க வந்து மாடு வந்தாலே அதுக்கு சாப்பிட்றதுக்கு பழம் இல்லை வீட்டில் என்ன இருக்குது பிஸ்கட் அது இதுன்னு கொடுத்து பழகிருக்கிறாங்க. அந்த பழக்கத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட் ஓப்பனில் இருந்தாலே வந்து நின்றுடும். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தென்னை மரம்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம் வந்து வெட்டுற வேலை மட்டும் தான் அண்ணா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து தென்னை மரத்து இந்த கேப்பு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் இந்த தப்பு செடியெல்லாம் முளைஞ்சிருந்தது. அதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் சிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடையும் நானும் சாதனாப்பா இருந்தாங்க ஃபுல்லாக கொத்தி விட்டுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போல்லாம் அதுமாரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் டைமும் கிடைக்கிறது இல்லை. அது இல்லாமல் நம்மளுக்கு உடம்பும் வளைய மாட்டேங்குது. அந்த வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மண் தரையாக இருந்த இடம்லாம் வந்து சிமெண்ட்டு போட்டு விட்டுட்டோம். அந்த மூலையில் மட்டும் சும்மா கொஞ்சமாவது மண் தரை இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருந்தேன். அதில் தான் கொஞ்சம் புல்லு தப்பு செடியெலாம் இருந்தது, அதெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து வினோ பாப்பாவும் போய் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருக்கி கொடுத்தானே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அவளை வந்து கூப்பிட்டுட்டு வந்தேன். இந்த மண் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். மற்ற சிமெண்ட் இடம் ஃபுல்லாக அவள் பெருக்கி தள்ளிட்டு இருந்தா. அப்புறம் வெளியில் ரோட் சைடு அவளும் பெருக்கிட்டு இருந்தா. கூட நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். முக்கால்வாசி அவள் தான் வந்து பெருக்கினேன். கொஞ்சம் ஹெல்ப் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான். இந்த இடத்துக்கிட்ட ஒரு 3 மல்லிச்செடி வந்து வச்சேங்க. அது வச்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த நிழலில் வந்து அது வந்து நல்லா வந்து துளுத்து வரவே மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா தான் வந்து சொல்லிட்டு போனாங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுடுமா, ஒரு அடி வர வரைக்கும் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக வந்து புதுசாக துளுத்து வரும்னு சொன்னாங்க. அவர் சொன்ன நம்பிக்கையில் வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இந்த மல்லி மட்டும் இல்லைங்க, வாழை மரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி வந்து இதுக்கு முன்னாடி நல்லா செழிப்பாக இருந்தது வெயில் படும் போதெல்லாம். இப்போ சுத்தமாக நிழலாக இருக்கனால வெத்தலை கொடி கூட அந்த அளவுக்கு செழிப்பாக வரல. குட்டி குட்டி வெத்தலையாக தான் வந்து வருது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி மரத்தையும் வெட்டினா கொஞ்சம் வெயிலும் வரும், மற்ற செடியெல்லாம் வச்சா கூட நல்லா வளருமே அப்படிங்கிறனால தான் ஓரளவு அந்த கொய்யா மரத்தை ஃபுல்லாகவே வந்து வெட்டி விட சொல்லிட்டேன். அது வெட்டினதுக்கப்புறம் தாங்க நல்லா பளிச்சுன்னு பார்க்கவே எனக்கு என்னமோ ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு பக்கம் வெட்டினது கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்க நல்லா இருந்தது. அதுவும் மேலேருந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நல்லா வெளிச்சமாக நல்லா இருந்தது. ஏதோ வந்து அந்த இடமே ஃப்ரீயான மாதிரியே இருந்தது. மதியம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி வரைக்குமே நல்ல வெயில் அடிக்குது அந்த இடம்லாம். இந்த இடமும் பார்த்திங்கன்னா மண் இருக்கிற இடம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த இடமும் பார்க்க நல்லா இருந்தது. இப்படி தாங்க நாங்கள் வந்து எங்களோட வீட்டை வந்து நீட்டாக அழகாக சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச வேலைகள் நாங்களும் வந்து பண்ணுவோம். முடியாத வேலைகளை வந்து இதுமாரி ஆள் வச்சு வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிறது. இதுமாரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. அடுத்த நாள் காலையில் இப்போ ஆப்போசிட்டில் வந்து அந்த காம்பவுண்டு சுவர் ஊற்றி கீழே ஃபுல்லாக வந்து செடி நிறையா இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஆள் வச்சு சரி பண்ணிட்டோம். ஏன்னா அது நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதோ பூச்சி வந்து அடையுதுங்கிறனாலே அதையும் நான் ஆள் வச்சு க்ளீன் பண்ண சொல்லிவிட்டேன். க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம தெருவு வாசல் வீடை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் மேலே வரதுக்கே மணி 12 மணி போல் ஆகிடுச்சு. இன்றைக்கி டி நகர் போகிற பிளான் தான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நான் வந்து ஆசையாக இருந்தால் போகலான்னு சொல்லிட்டு ஆனால் போகிறதுக்குல அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் டயர்டானதுனால பெருசாக வீடியோ எடுக்கலை. இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. ஒரு சிஸ்டர் 2 தடவை கமெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு போடுற ஒயிட் ஷூலாம் எப்படி வந்து நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க கேட்டதுக்காகவே நான் வீடியோ எடுத்திருந்தேன். அப்போ ஷூ நல்லா வந்து அழுக்காக இருந்தது, அதனாலே வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அவங்க ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. அதை வந்து எடிட் பண்ணும்போது அதை
அன்சப்போர்ட் ஃபார்மேட் ஃபைல்னு வந்து சொல்லுது. அதனாலே வந்து அதை எடிட் பண்ண முடியல. அதனால் இப்போ திருப்பி வந்து நான் அது வீடியோ எடுத்தேன். நான் வீடியோ எடுக்கிற அன்றைக்கி ஷூ கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. சாதனாக்கு ஒயிட் ஷூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து அதுவும் கூட கிடையாதுங்கிறனால அவளுக்கு ஒயிட் ஷூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காலாம் ஆகாது. நான் மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு தடையோ தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி, அதாவது நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அழுக்கு இல்லை. இருந்தாலும் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேங்கிறதுக்காகவே இதை நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். இப்போ காமிச்சேன் இல்லைங்களா ஒரு பாட்டில், அதுக்கு பேர் வந்து கரமருந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆலா இருக்குது இல்லைங்களா, ஆலா தான் இங்கே அந்த லோக்கல் கடையிலலாம் வந்து கரமருந்துன்னு சொல்லி விற்பாங்க. நான் அதை எப்போதுமே வந்து வாங்கி வச்சுருப்பேன். ஒயிட் ஷர்ட்டில் ஏதாவது கரைப்பட்டாலோ இதுமாரி ஒயிட் ஷூ வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இது வந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணோம்னா அது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். காலையில் சாதனா போட ஒயிட் ஷர்ட்டில் வந்து டீ கரை இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து அதை வாஷ் பண்ணினேன். அந்த தண்ணியில் தான் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ஷூக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த கரமருந்து வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வந்து பவுடர் லிக்விடோ என்ன இருக்குதோ அது கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஷூவை வந்து அதில் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரஷ் போட்டு நல்லா சோப்போ இல்லை லிக்விடோ போட்டு நல்லா தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நான் இப்படி தான் வந்து பண்ணுறேன். இந்த கரமருந்துன்னு இதாவது ஆலான்னு சொல்லுவாங்க. இது கரமருந்து தான் இங்கே லோக்கல் கடையில் கிடைக்கும். நான் ஆளாலாம் மேக்ஸிமம் வாங்கினது கிடையாது. இதுதான் எப்போதுமே வாங்கி வச்சுருப்பேன். ஒயிட் ஷர்ட்டுக்கு அதுமாரி ஒயிட் கிளாத்துக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். மற்ற கிளாத்துக்குலாம் இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற கிளாத்தில் இருக்கிற அந்த டிசைன் அந்த கலரையும் சுத்தமாக வந்து எடுத்துரும். அதனால் இது ஒயிட் ஷர்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுவே இப்போ ஒயிட் ஷூ வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, மர அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, எப்படி தான் வாஷ் பண்ணாலும் அந்த அழுக்கே போக மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக இதை வந்து வாங்கி பாருங்கள். இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் ஆலா கூட வந்து வாங்கிக்கோங்க. நல்லா வந்து சுட தண்ணியில் வந்து அந்த அளவு நான் கரமருந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆலா வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்து அது கொஞ்சமாக ஊற்றிட்டு லிக்விட் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு கோல்கேட் பேஸ்ட்டோ இல்லை பெப்சோடன் பேஸ்ட்டோ எடுத்து அழுக்கு இருக்கிற இடத்துல நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணோமோ அதுமாரி நல்லா தேய்ச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த டிப் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஒயிட் ஷூ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் கிடையாது, அந்தளவுக்கு அழுக்க ஆகாது. நான் மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் என்னுடைய ஒயிட் ஷூ சாதனோட ஒயிட் ஷூ வந்து நான் வாஷ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறினதுக்கப்புறமா அதை நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து அந்த கரமருந்து சேர்க்கல, தண்ணியில் கலந்துட்டு தான் சேர்க்குறோங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம வந்து நான் நார்மலாகவே இந்தமாரி இந்த ப்ரஷ்ஷு தான் வச்சு நான் வந்து ஷூவை க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். கையில் பிடிச்சிட்டு தேய்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது நல்லா வந்து தேய்ச்சிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுக்கும்போது இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சிஸ்டர் கேட்டதுக்காக அழுக்கா இல்லாத ஷூவாக கூட நான் அதுமாரி வந்து நான் எப்படி வாஷ் பண்ணுவாங்கிறதுக்காக அதுமாரி நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா நீங்கள் எங்கள் லோக்கல் கடையிலே வந்து அந்த பாத்ரூம் ஐட்டம்லாம் விற்பாங்க இல்லைங்களா, அங்கே வந்து கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். கரமருந்துன்னு வந்து விற்குவாங்க. சில ஏரியாலெல்லாம் தெருவுக்கே வந்து விற்கிறாங்க அந்த கரமருந்து. இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஆலா அப்படி இல்லைன்னா இந்த ஃபேபு விற்கிது இல்லைங்களா, ஃபேபு நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த டிப்பை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதோட பெட்டரான டிப்ஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கூட நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிலாம் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஒயிட் ஷூ நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா வந்து அலசிட்டு இது நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்தோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நான் இப்படி தாங்க வந்து பண்ணுவேன். சிஸ்டர் கேட்டதுக்காக இந்த வீடியோலேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு நாள் எடுத்த வீடியோ தான், இதிலே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் அவங்களும் போய் வந்து இந்த மாதத்துக்கு வந்து முக்கியமாக என்னென்ன மளிகை பொருட்கள் தேவையோ அதை மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபுல்லாலாம் எதுவும் வாங்கலை. இப்போ ஒரு 15 நாளைக்கு முக்கியமாக அவசியமாக என்ன தேவையோ அதை மட்டும் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நிறைய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மந்த்லி மளிகை பொருட்கள் வாங்குறத வீடியோ வந்து போடுங்க, மந்த்லி பட்ஜெட் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்கிறீங்க. போடலாம் தான், இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு யோசனை இருக்குது. இப்போ என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பண்ண முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்குது இல்லைங்களா. நான் மட்டும் 19 ரூபா ஒரு பட்ஜெட்டை வந்து போட்டு விட்டுட்டேன்னா அது எல்லாருக்கும் வந்து செட் ஆகாது இல்லைங்களா. அதனால தான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன் போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஆனால் ரெகுலராக எனக்கு அந்த கமெண்ட் வந்துட்டு இருக்குது, பட்ஜெட் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து சிக்கனமாக உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க அதையும் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு வந்து சொல்கிறீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரெகுலராக என்னோடய வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோடய சிக்கனம் எல்லாமே வந்து என்னோடய வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுதான் பார்க்காதவங்களுக்கு வேணும்னா நான் என்ன நான்
பண்ணுறாங்கிறத வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்னுடைய மந்த்லி பட்ஜெட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ விலைவாசி கொஞ்சம் ஏறிடுச்சு. வேணும்னா என்னுடைய மந்த்லி பட்ஜெட் வீடியோ வேணும்னா வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மளிகை பொருள் வாங்கினது இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். நான் இன்றைக்கி தனியாக இது இவ்வளோன்ட்டு நான் அதை வந்து சொல்லலை. நெக்ஸ்ட் மந்த் நான் ஃபுல்லாக வாங்கும்போது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய மளிகை பொருள் வந்து மந்த்லி வந்து ஃபுல்லாக வாங்குற மாதிரி இருந்ததுன்னா குறைஞ்சது வந்து 5000 கிட்ட வந்து வருது. இப்போல்லாம் எல்லாமே கொஞ்சம் ரேட் ஆகிடுது. 5,000 5,500 கிட்ட வந்து வந்துடுது. இப்போ கம்மியாக வாங்குறதுனால ஒரு 3,500 4 சில சமயம் வந்து 3000க்குள்ளேயே வந்து முடிச்சிடுவேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமௌண்ட் எனக்கு மளிகை பொருட்களும் வந்து செலவாகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே விலாக், அதுக்கப்புறம் இந்த வீக் டேஸில் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் 1-2 இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம்.